ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அறிகிறேன் ஃப்ரம் மணிமி சொரு பொடிஞ்சல். இன்னைக்கு நம்ம பார்க்கறது தி ஆம்பிஷன் ஆஃப் ஓடா நோபனா சீசன் 1 எபிசோட் 3. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டூ வாட்ச் ப்ரீவியஸ் எபிசோட், இல்லைனா இது சுத்தமா புரியாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. எங்க பாத்தீங்கன்னா மீனோல நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்மளோட வைப்பரு, அதாவது டான்சன், அவர் வந்து நம்ம பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சில பேருக்கு அது பிடிக்கல. எஸ்பெஷலி அவரோட பையனுக்கு. அந்த பொண்ணுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுனால நம்ம ஆளு என்ன சொல்லிட்டாரு, இல்லடா அதெல்லாம் நீ சொல்லாத, இது என் ஊரு, நான் வளர்த்தது இவ்வளவு பெருசா ஆக்கியிருக்கேன், நான் யாருக்கு வேணா கொடுப்பாது, நீ பேசாதன்னு சொல்றாரு. ஆனா அதை அவன் கேட்காம என்ன பண்றான், நீ செத்தாலும் பரவாயில்ல அவனை போட்டு தள்ளிட்டு நான் இந்த ஊர் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சண்டை போட ரெடி ஆயிட்டான். இப்போ பயங்கரமான போர் போயிட்டு இருக்கு. இந்த போர் நடந்தக்கூடிய இன்சிடென்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மொத்த சீக்வன்ஸையும் நம்மளோட ஸ்பை பொண்ணு இருக்கால, நிஞ்சா பொண்ணு, அவ வந்து நம்ம பசங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, நம்ம டான்சோக்கு வந்து இந்த மாதிரி பயங்கரமான ஆபத்துல இருக்காரு, கிட்டத்தட்ட 18,000 பேர் இருக்காங்க ஆப்போசிட்ல, இவர் கீழே இருக்கிறது வெறும் 3,000 பேர் தான், அவரால் சர்வே ஆக முடியாது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு நம்ம பசங்க எல்லாருமே செம்ம காண்டாடுறானுங்க. ஐயோ அந்த ஆளுக்கு என்னடா ஆக போகுது, அந்த ஆளு எப்படியாவது காப்பாற்றணும், ஏன் இப்படி பண்றாங்க, நம்மளால முடிஞ்ச எஃபர்ட்டை போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரத்த கொதிக்க ரெடியா இருக்கானுங்க. இப்ப என்ன ஆகுது, நம்மளோட பொண்ணு என்ட்ரி கொடுக்குறா. கொடுத்தோட அவன் என்ன சொல்றான்னு, எனக்கு எல்லாம் தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு, மீனோட பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா நான் எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம பையன் ஏஞ்சிட்டு, என்னமா நீ சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ற, அந்த ஆள் நமக்கு எவ்வளவு பண்றாரு, எவ்வளவு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ற. இந்த பாரு, அவர் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பா பண்ணுவேன். அதுதான் ஒரு அரசாட்சியில நடக்கக்கூடிய விஷயங்கள். யாரும் உதவியே கேட்காம நம்ம போய் உதவி பண்ண முடியாது. என் டெசிஷன் தான் ஃபைனல், இதுல யாரும் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி வருத்தமா தான் போறேன். ஆக்சுவலா அவ கண்ணுல இருந்தா கலங்குது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கா. இப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க ஊருக்குள்ள சஸ்பீஷா 3 பேர் வராங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு கிங்டம் சேர்ந்தவனுங்க. அவனுங்க ஒரு சரியான பிளான் போட்டு வரானுங்க. இந்த ஊரை ஆள்றது பாத்தனா ஒரு பொண்ணுட, அதாவது ஓடா நோபுனான்ட்டு, இவளை எப்படியாவது நம்ம கையில மாட்டினான்னு வச்சுக்கோ, இந்த ஊரு ஃபுல்லா நமக்கு தான் அப்படின்ற மாதிரி சரியான பிளான் போட்டு ஒரு 3 பேர் வரானுங்க. இங்க கட் பண்ணா என்ன ஆகுதுன்னா, என்னடா நம்ம பொண்ணை பாக்குறதுக்கு நம்ம பையன் வரான். உள்ள வந்துட்டு நான் உள்ள வரலாமான்னு கேக்குறேன். ஏன்டா உள்ள வந்துட்டு தான் உள்ள வரலாமான்னு கேப்பியா, முதல்ல உன்னை உள்ளே விடக்கூடாது, வெளில போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி விடு, நான் கூட சாரி கேட்கலாம் தான் வந்தேன். அந்த இன்சிடென்ட்ல அந்த டைம்ல நீ பேசுனது எல்லாமே பார்த்தா ரொம்ப ஹாஷா இருந்துச்சு. அந்த மனுஷன் நமக்காக எவ்வளவு பண்றாரு டான்சோ, அவருக்கு ஹெல்ப் பண்ணாதான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பொண்ணு என்ன சொல்றான்னா, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் சொல்றேன் அவர் நம்ம கிட்ட எதுவுமே கேட்கல, அவரா போறான்னு நினைக்கிறப்போ நம்ம உள்ள போக கூடாது, அது பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்ல நீ ஏதோ யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா. இந்த குளோபு, அப்புறம் இந்த பியானோ, அப்புறம் இந்த வெப்பன், இதெல்லாம் யார் கொடுத்தான்னு தெரியுமா, யாரு கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ, அது ஒரு ஃபாரினரு, அவர் யாருன்னா பார்பெரியன். அவரு, அந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷங்களே அவர் தான் டாப் லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு நம்ம பையனுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. ஆஹா, நம்ம பொண்ணு மனசுல நம்ம தான் வந்து இடம் வாங்கி பட்டா வாங்கி அப்புறம் வீடு கட்டலாம்னு நினைச்சா, ஆல்ரெடி ஒருத்தன் வீடு கட்டியிருக்கான்டா, யாருமா அது அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். அவன் சொல்றாங்க, அந்த மனுஷன் இப்ப உயிரோட இல்ல, போய் சேர்ந்துட்டான், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓகே, என் மனசுல எப்பவுமே இந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. என்ன தெரியுமா, நான் யார் மேலாம் பாசம் வைக்கிறேனோ அவங்க எல்லாமே இறந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபாரினர், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா, மூணாவது இப்ப இந்த வைப்ரஸ், இதுக்கப்புறம் நான் யார் மேலேயும் அன்பு வைக்க கூடாது போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றப்போ, என் மேல வைச்செல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு. ஓ, நீங்க சாவவே மாட்டீங்க, நீங்க அப்படியே உயிரோடு இருப்பீங்க. வேற உனக்காக நான் 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன், நான் எல்லாம் சாவறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால என் மேல அன்பு நீ செலுத்திக்கிட்டே இருச்சல்லோ அப்படின்ற மாதிரி பேசுறான். முடிஞ்ச அளவுக்கு அவளை அந்த சுச்சுவேஷன் வந்து வெளில கொண்டு வரதுக்கு அவனால முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க இன்சிடென்ட் கட் பண்ண என்ன ஆகுதுன்னா, இப்ப என்னன்னா அந்த 3 பேர் வந்தாங்கல்ல, அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் நம்ம பொண்ணு கிட்ட உட்காந்து நேருக்கு நேர் பேசுறான். அதாவது அவன் பேர் என்னன்னா சாயின்றத சொல்லிக்கிறான். அவன் வந்து ஒரு பெரிய கிங்டம்ல இருந்து வந்திருக்கான். அதாவது அவன் தான் ஒன்லி ஒன் இளவரசன். சோ அவன் எதுக்காக வந்திருக்கான்னா, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம பொண்ணு வந்துட்டு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு, உங்களுக்கு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்க தெரியும், வைப்ரஸ் வந்து பயங்கரமான ஆபத்துல இருக்காரு அப்படின்றத சொல்லணும். ஆமா தெரியும், அது எதுக்கு நீங்க இப்ப சொல்றீங்க அப்படின்னு, அந்த வைப்ரஸ் என்னால காப்பாற்ற முடியும், என்னோட ஆர்மி பீப்புளும் சரி எல்லாரும் வச்சு நான் அவரை சேஃபா காப்பாத்தி கொண்டு வந்துடுறேன், காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன்னா நம்ம மத்த விஷயங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு. மத்த விஷயங்களா, எதை பத்தி பேச விரும்புறீங்க அப்படின்னு சொல்றப்போ, இப்ப நான் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்றேன்ல, அதுக்கு பதிலா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். கல்யாணமா, ஏங்க நான் கல்யாணத்துக்குலாம் ரெடி ஆகலங்க, கல்யாணத்துக்குலாம் ரொம்ப நாள் இருக்கும், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம பொண்ணு சொல்றா. அப்ப இந்த சாய் பையன் என்ன சொல்றான்னா, ஏமா நான் எவ்வளவு அழகா இருக்கேன், நீ எவ்வளவு அழகா இருக்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா ஊரே பயங்கரமா கொண்டாடும் தெரியுமா, பெரிய பெரிய கிங்டம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான், அப்படியே பட்டாசு தான் பறக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இல்ல கரெக்ட் தான், பட் இருந்தாலும் நீ என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறா. அப்ப அவன் என்ன சொல்றான், லவ்வா, லவ்ல இந்த அகராதிலே கிடையாது, இது வந்து பொலிட்டிக்கல் மேரேஜ். நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னா நம்ம 2 நாடுகளும் ஒன்னா சேர்ந்துரும், சேர்ந்துச்சுன்னா என்ன, நீ உன் வேலையை பாரு, நான் வேலையை பாக்குறேன், அவ்வளவுதான் சிம்பிள். உனக்கு பிடிச்சாலும் கூட நீ இரு, எனக்கு பிடிச்சாலும் கூட நான் இருக்கேன். நம்ம போய் அங்க சரியான சூடாயிட்டு இருக்கா, யோ என்னையா பேசுற நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ இதெல்லாம் கேட்டு நம்ம பொண்ணு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. இப்ப என் மனசுக்கு பிடிச்சவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் வரவனெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ மனசுக்கு பிடிச்சவன் இந்த மங்கி தானா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதான் நம்ம பையனை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு,
உடனே நம்ம பொண்ணு எக்ரி வந்து அவனை ஒரே அடி விடுறா. அடி விட்டுட்டு இவனெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைலாம் கிடையாது, இவன் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சர்வெண்ட், என் செருப்பை தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான், இவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சி அழுத்திட்டு இருக்கா. இந்த பையனும் என்னம்மா போட்டு இந்த அழுத்துற, அவன் ஏதாவது கேட்டானா அவனை போய் பேசி எதுக்கு என்ன அழுத்துற, டே நீ ஏதாவது சொல்லணும்டா, அவன் இவ்வளவு பேசுறான்ல கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு நீ இல்லன்னு சொல்லணுமா, நீ தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, சர்வெண்ட் எல்லாம் நான் எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு, நீ வாய்தாண்டா அவனுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அடிச்சுக்கிறாங்க எலியும் பூனை மாதிரி. இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளோட நாகஹீடே வந்து ஏப்பா நிறுத்துங்கப்பா, சும்மா ஒரு விசிட்டர் வந்திருக்காரு இப்படியா பண்ணிட்டு இருப்பீங்க பிஹேவியர் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சாய் என்ன சொல்றானா, நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான். இப்ப என்ன நடக்குதுன்னா, இங்க போர் நடந்துட்டு இருக்குல்ல, அப்போ பெரிய அடி யாருக்கு உழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைப்ரஸ்க்கு தான். அவருக்கு கையெல்லாம் அடிபட்டு இருக்கு, நிறைய பேரை இழந்துட்டாரு, ரொம்ப கஷ்டமான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காரு. அப்ப அவரோட சைட் கிக் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த பாருமா நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அந்த டாஸ்க்கை நீ போய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு அனுப்பிச்சு விடுறாரு. அங்க இன்சிடென்ட் கட் பண்ண உடனே இங்க என்ன ஆகுதுன்னா, என்னடா நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்குன்னா, இன்கேஸ் அந்த ப்ளூ மண்டே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நம்மளால வைப்ரஸை காப்பாற்ற முடியாது, நம்மளால வைப்ரஸை காப்பாற்ற முடியலன்னா நம்ம பொண்ணு வந்து பயங்கரமான சோகத்துக்கு போயிடுவா. சோ இப்ப என்ன பண்றது, அதே மாதிரி ஈக்குவலண்டா அவனுக்குலாம் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. அவன் பாக்குறது பார்வையும் சரி, அவனோட பிஹேவியரும் சரி எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவன் மனசுக்கு பிடிச்சவன தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா நம்ம பையன் அங்கிருந்து ஏஞ்சி போறான். எங்க போறான் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ளூ மண்டையா இருக்கான்ல, அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போறான். டேய் என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா, நீ வந்து கேட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு, அட்லீஸ்ட் ஒரு பொய்யா உன்னை நான் லவ் பண்றேன்னா சொல்ல வேண்டியது தானே, இது பொலிட்டிக்கல் மேரேஜ், நீ என்ன கல்யாணம் பண்ணாலும் சரி நீ அவன் கூட வேணா வாழலான்னு சொல்ற, இதெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவங்க பேசுற பேச்சாடாது, என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்றேன். எதுக்கு நீ ஓவரா கத்துற, உனக்கு அரசாச்சுன்னா என்னன்னு தெரியுமா, பொலிட்டிக்கல் மேரேஜ்னா அது அப்படிதான் இருக்கும், புரிஞ்சுக்கோ சரியா, உன்னெல்லாம் அவன் கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டான், நீ பெருசா எய்ம் எல்லாம் போட்டுக்காது புரியுதா, அவ ஜஸ்ட் ஒரு பொண்ணு, இப்ப நான் பையன்றனால நான் சொல்றதா அவ கேட்டாகணும், அதுதான் பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடிய விதியே, அவ சும்மா ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு இருந்தா போதும் புரிஞ்சுதா, அதை அவகிட்ட போய் சொல்லு போ அப்படின்ற மாதிரி சொன்னோம். நம்ம பையன் சரியான கண்டு, அவனை என்னடா பேசுறேன், என் பொண்ணு அவ எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா, எப்படி சண்டை போடுவா தெரியுமா, நான் வைக்கிறேன் அவன் மூஞ்சில ஒரு பஞ்சு சொல்லி அடிக்க வரான், அவனை உடனே வந்து நம்ம மேடா வந்து தடுக்கிறான், அவனை போய் அடிச்சிடாத, ஆல்ரெடி ஏகப்பட்ட போர் போயிட்டு இருக்கு, இப்படி இதையும் பண்ணனா சரியான போர் வந்துடும், கம்முன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்றான். இப்ப என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் ஒரு சுச்சுவேஷன் வருது, அடுத்த நாள் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க பேசுறப்ப என்னன்னா, நம்ம சாய் பையன் கேக்குறான், என்னம்மா முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லவும் நம்ம பொண்ணு அப்படியே தயங்குறா. ஏன்னா நம்மளோட வைப்ரஸையும் காப்பாற்றணும், அதே மாதிரி அவ வாழ்க்கையும் பார்க்கணும், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. இல்ல நான் டிசைட் பண்ணல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு, டைம்லாம் இல்லங்க சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம பொண்ணுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. உடனே நம்ம பையன் உள்ள வந்துட்டு என்ன சொல்றான்னா, இந்த அவங்க உன்ன கல்யாணம் பண்ண மாட்டாங்க, நீ முதல்ல கிளம்புவோம் ஏரியாக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் என்னடா பண்ற அப்படின்ட்டு, நீ கம்னரு நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க அவன் பேசிட்டு இருக்கும்போது இந்த சாய் பையன் என்ன சொல்றான்னா, இங்க உனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீ நவுந்து போ நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இவன் கூட இல்லாம மத்தவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி ஃபுல்லா எல்லா அசம்பிள் ஆயிட்டு, இந்த பாருப்பா எங்க போனதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நீ வேற யாரா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ போ அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி உங்களோட முடிவை யார் மாத்த முடியும், வைப்ரஸோட நிலைமை அவ்வளவுதான் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். இவங்க கிளம்பணும்னு இவங்க எல்லாருமே பயங்கரமா ஃபன்னா சிரிச்சுட்டப்பா தப்பிச்சிட்டோம்டா சாமி இவங்க கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா நம்ம பொண்ணுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அந்த பையனை பாக்குறப்போ சரி நமக்காக ஒருத்தன் வந்து இந்த அளவுக்கு போராடுறானே, அவன் லைஃப கொடுக்கணும் கூட நினைக்கிறானே அப்படின்ற மாதிரி நினைச்சு அவங்கள ரொம்ப பிரமிப்பா பாத்துட்டு இருக்கா. இப்ப என்ன ஆகுதுன்னா, சடனா ஒருத்தவங்களோட என்ட்ரி வருது. யாருன்னு பார்த்தா வைப்ரஸோட சைட்க்கு ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணு வரா. அவங்க கூட யார் வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரோட பொண்ணு, அதாவது வைப்ரஸோட பொண்ணு, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. வைப்ரஸ் வரலையா, இவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். வைப்ரஸ் இந்த லெட்டர் அவங்க கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை திறந்து பாக்குறாங்க. அந்த லெட்டரை திறந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எழுதிருக்காரு டியர் மகளே அப்படின்னு எழுதிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட லைஃப் இதோட முடிய போகுது, இவ்வளவு நாள் அவரால் பண்ண எல்லா விஷயங்களும் அவர் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு, ஆனா அவரை எதிர்பார்க்காம சில விஷயங்கள் நடந்துச்சு, அவரோட சொந்த பையனை வந்து அவர் எதிர்க்கிற அளவுக்கு போயிடுச்சு, நீ இதை பத்திலாம் கவலைப்படாத, எனக்கு ஆளுங்கள்லாம் யாரும் சப்போர்ட்டுக்கு அனுப்பாது, எதுவும் பண்ணாத, நீ உன்னோட ட்ரீமை கண்டினியூ பண்ணு, அதுக்கு அச்சீவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே இரு, குட் லக்னு சொல்லி போட்டு அமைச்சிருக்காரு. இதை பார்த்தோம் நம்ம பொண்ணுக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஆளுங்களை சேருங்கடா போலாம் அப்படின்னு சொல்றப்போ ஷிபிடா என்ன பண்றான்னா அப்படியே வயிற்றுல குத்துறா, அவளை அன்கான்சியஸ் பண்றா. நம்ம போய் கேட்கறேன் என்னமா பண்ற அப்படின்ட்டு. நம்மளால போருக்கு போக முடியாது, போருக்கு போனோம்னா ஏகப்பட்ட சண்டை வரும், திருப்பி நம்ம இங்க இருந்து போனாலே வேற யாரும் நம்மள அட்டாக் பண்றாங்க, நிறைய பிரச்சனை இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, அதெல்லாம் சொல்லாத, அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் எப்படியாவே காப்பாத்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, என்னால பண்ண முடியாது, சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் ரெடி ஆயிட்டு கிளம்புறான். அவன் மட்டும் கிளம்பல, அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிஞ்சா பொண்ணும் அவங்க கூட இருக்கக்கூடிய சில ஆளுங்களும் எல்லாருமே அப்படியே கிளம்புறாங்க. இவங்க எல்லாம் சின்ன சின்ன போட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சரியான போர் சீக்வன்ஸ் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. நம்மளோட மொட்டை டான்சோ வந்து பாத்தீங்கன்னா மூடிட்டு இல்லாம அவன் பாட்டு என்னென்னமோ பேசிட்டு கத்தி நிக்கிறான். வாங்கடா போராடலாம், நான் என் உயிரை விட்டாவது நான் இந்த நாட்டை காப்பாத்துவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிக்கிறான். யோ கிளவா இரியா, எங்கேயும் போய் தொலையாதையா, உன கூட்டு போதா நான் இங்க வந்தேன்ட்டு. நீ எதுக்குடா இங்க வந்தேன்ட்டு.
நீதான் ஏன் இம்பார்ட்டன்ட், உன்னை கூட்டு போதான் நான் இங்க வந்தேன், நம்ம பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா உனக்காக அப்படின்ட்டு. அட லூசு பயலே, என்னோட நீதான்டா அவளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. என்னையா சொல்ற? ஆமாயா, ஓ மேலதான் அவ பயங்கரமான நம்பிக்கை வச்சிருக்கா, பிளஸ் உனக்கு ஃபியூச்சர் நல்லா தெரியும் என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு. சோ அவளை நீ அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணிட்டு போலாம். நான் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான், பைத்தியக்கார மாதிரி வந்துட்டியாடா அப்படின்ட்டு. யோ அதெல்லாம் இல்ல, அவ உண்மையா லவ் பண்ற ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா அவ லைஃப்ல இருந்து எல்லாருமே மறைச்சு போயிட்டு இருக்காங்க. நீ அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது, நீ சேஃபா வரணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ண ரெடி, நீ என்ன சொன்னா நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே டிஸ்கஷன் கட் பண்ணோம்னா நம்ம பொண்ணு அங்க ஏந்திரிக்கிறா. என்னப்பா ஆச்சு, என்னப்பா நம்ம போலாமா, வைப் பஸ் போய் காப்பாத்தலாமா அப்படின்னு சொல்றப்போ, மேடம் ஒரு விஷயம், என்னாச்சு, எங்க நம்ம மங்கி எங்க அப்படின்னு சொல்றப்போ, மங்கி அங்க போயிருக்கா மேடம் அப்படின்னு. அங்க போயிருக்கானா அப்படின்னு மாதிரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே போட்ல தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அந்த போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான போட்டு கூட இல்ல, சாதாரணமா ஒரு சின்ன உட்டெல்லாம் வச்சு ஒன்னா கட்டிட்டு அப்படியே தண்ணியில மிதந்து போயிட்டு இருக்கு. இவங்க அட்டாக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வில்லு மாறி 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 விட்டு நிக்கிறானுங்க, அது நெருப்பு வச்சு விட்டு நிக்கிறானுங்க. அந்த விட்டு மேல உந்துச்சுன்னா நெருப்பு பத்திட்டு அப்படியே கீழே உந்துறானுங்க. இப்ப இந்த சைட்ல பார்த்தா அவன் பையன், அந்த நாயை என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்பாவை போய் கொல்றதுக்கு அவனே வரான். அதுதான் எனக்கு சுத்தமா புரியல. எங்க அப்பாவை கொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்டர் வேற போட்டு நிக்கிறான். இவங்க அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய பேர் இழந்துடுறாங்க. சோ அவங்களோட இன்டென்ஷன் என்ன, எப்படியாவது உயிரோட போய் கரைக்கு சேரணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி கரைக்கு வந்து சேர்றாங்க. கரைக்கு வந்து சேர்ந்துட்டு அப்பா தப்பிச்சிட்டோம்டா, இதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ள பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள எதிர்பார்க்காம என்ன ஆகுதுன்னா இந்த பயப்புள்ளைங்க எல்லாருமே உள்ள வந்துடுறானுங்க. அதாவது என்னன்னா மீனாவோட ஆப்போசிட் ஆளுங்க எல்லாமே உள்ள வந்துட்டானுங்க. முடிஞ்சிச்சு சோழி, இவங்க 3 பேரையும் அப்படியே நாம போட போறானுங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிற நேரம் நம்ம பொண்ணு மொத்த ஆளுங்களையும் வச்சு இறக்கிட்டா, சுட்டுக்கிட்டே இருக்கா, டபால் 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 டபால்ட்டு. அப்படியே பார்த்துட்டு நம்ம பையன் கேட்கறான், ஏமா அவங்க கிட்ட சரியாதா, நான் என்ன சொன்னேன் அவகிட்ட சொல்லுங்க, அவளை இங்க வர வேணாம்னு சொல்லிட்டு இவ வேற இங்க வந்துட்டு பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பொண்ணு அப்படியே குதிரையில இருந்து இறங்கி வந்து பலான்னு ஒரு அற வைக்கிறா. வச்சுட்டு என்ன நம்ம சொல்றா, உனக்கு சண்டை போட தெரியுமா, அட்லீஸ்ட் ஆர்மராவது போட்டு வந்திருக்கியா, உன் லைஃபுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரா பொறுப்பெடுத்துப்பா, நான் எப்பறம் சும்மா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம பையனுக்கு என்னதான் ஒரு ஒரீடு இருந்தாலும் அவன் மனசுல நான் இருக்கோண்டா அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையும் சரி ஒரு அன்பும் சரி பயங்கரமா குதிக்குது அவனுக்கு. இப்ப அவங்களே எதிர்பார்க்காம இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னா இப்ப இவங்க இங்க வந்துட்டாங்கன்ற விஷயம் வந்து பார்த்தா ஈமிகாவாக்கு தெரிஞ்சிச்சு. அந்த லேடி என்ன பண்ணிச்சு, டைரக்டா அவங்க ஊருக்கு அட்டாக் பண்றதுக்காக கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு 18,000 பேர் எடுத்துட்டு போயிட்டு அங்க சண்டைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லாம் இங்க வந்துட்டாங்க மீனோக்கு. இப்ப அவங்க ஊருக்கு அட்டாக் பண்றது அவங்க போயிட்டாங்க, இவங்க என்ன பண்ண போறானுங்க ஏது பண்ண போறானுங்க எதுவுமே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பதட்டமான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறேன். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Hariharan from Manimi Soru Production channel. Thank you.